தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில பிசாசுடைய தந்திரமான கள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் இந்த கள்ளர்களை பார்க்க போகிறோம். அவருடைய காரியங்களை ஆண்டவர் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே சொல்லுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. ஜனங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தப்பித்து கொண்டு தேவனுக்கு நேராக தங்களுடைய ஆத்துமாக்களை நடத்த வேண்டும். இந்த கள்ள தீர்க்க தரிசனங்களால தங்களை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது, தேவ சமூகத்திலே இருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்தும் நான் இதை பேசுகிறேன். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரையும் தீர்க்கதரிசிகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை நாமத்தினாலே சொல்லத்தனியும் தீர்க்கதரிசியும் வேறு தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்லுகிறான். அப்ப என்ன, ஆண்டவர் சொல்லாததை சொல்லுகிறவன் பழைய ஏற்பாட்டின்படி அவன் சாக கடவன், சாக வேண்டிய ஒரு ஆள். பழைய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் கிருபையின் காலம், மனம் திரும்புவதற்கு காலம் கொடுத்திருக்கிறாரு. நியாய தீர்ப்பின் காலம் கிடையாது. ஆகவே நியாய தீர்ப்பின் போது நித்திய மரணத்துக்குள்ளே அவன் தள்ளப்படுவான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த கள்ளங்களுக்கு பின்னால போறவங்களுக்கு இதே நிலைமைதான் உண்டு. அடுத்தது உபாகமம் 18:21. கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். இங்க ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். இவன் நான் சொல்றதெல்லாம் தெய்வம் சொல்லலையா என்று எப்படி அறியணும் என்று நீ உன் இருதயத்துல யோசிப்பேனால், உபாகமம் 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினாலே சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இது ஒருத்தன் தான் தீர்க்கதரிசனம் என்று சொல்லியும் அது நடக்காம போனா, நிறைவேறாம போனா, அது என் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இல்லை என்பதை நீ தெளிவா புரிஞ்சு கொண்டு திரும்பியும் அவன்கிட்ட போகாத, கொண்டு தலைய கொடுக்காத, அவனை தூக்கி உன் தலையில வச்சு கொண்டு திரியாத என்று ஆண்டவர் சொல்றாரு. நீதான் அவனை கண்டு கொண்டல்ல, இவன் கள்ளன்னு உனக்கு தெரியுதல்ல, இவன் சொன்னது நடக்கலைன்னு உனக்கு தெரியுதல்ல, இவன் சொன்ன காரியம் ஆண்டவர் சொன்ன இவன் நான் தன்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன காரியம் நிறைவேறலைன்னு நீ காண்கிறாயல்ல, கண்டு நீ இவனை அடையாளம் கண்டு கொண்டு அவனுக்கு பின்னால போகாத. இதான் அவருடைய அர்த்தம். ஏன்னா இவன் சாக கடவன், நியாய தீர்ப்புல தப்ப மாட்டான் என்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நாங்க என்ன செய்வோம், அவர் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறபடியா அவருக்கு இப்ப என்ன சொன்னாலும் அது நிறைவேறிச்சோ நிறைவேறலையோ, ஆண்டவர் சொன்னாரோ சொல்லலையோ, அவர் தான் எங்களுக்கு தீர்க்கதரிசி, அவர் தான் எங்களுக்கு பெரிய ஊழியக்காரன். இப்படி அலைகிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. கவனம் கவனம், வசனம் அப்படியாக சொல்லல. எனக்கு பின்னாலேயே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று அநேக வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பின்பதாக நான் காட்டி தருவேன். ஆகவே உங்களை அடையாளம் கொண்டு கொண்டு உங்களுக்கு தப்பித்து வாழ ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.